ஹலோ ஹேக்கர்ஸ் வாங்க ஹேக் பண்ணலாம் காமிக்ஸ் உங்க சைடுக்கு இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ தான். ஸோ ஹவு டு ஹேக் ஆண்ட்ராய்ட். ஸோ சேனலுக்கு யாரும் புதுசாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன வீடியோ போடலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ நம்ம ஆண்ட்ராய்ட் ஹேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற டூல் என்னன்னா மெட்டாஸ்பிளைட். மெட்டாஸ்பிளைட்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலா இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் டூல். இது என்ன பண்ணும்னா லைட்ஸ் ஒர்க்ஸ் இதை வச்சு நம்ம பேலோட் கிரியேட் பண்ணி அந்த பேலோட வந்து ஒரு ஆண்ட்ராய்ட்லயோ ஒரு விண்டோஸ்லயோ நாம வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுல இருக்கிற ரிமோட் ஆக்சஸ். ஸோ இதுதான் மெட்டாஸ்பிளைட். ஸோ நாம வாங்க எப்படி பண்ணலாம் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாம வந்து என்ஜிராக் சர்வர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நாம வந்து கமாண்ட் வந்து என்ஜிராக் என்ஜிராக் போட்டு டிசிபி போட்டு 4 டிஜிட் போர்ட் நம்பர் கொடுக்கணும். ஸோ இந்த நம்பரை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் ஸ்டார்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இதுல வந்து நாம வந்து ஒரு பேலோட வந்து ஆக்சுவல் பேலோடா இன்ஜெக்ட் பண்ண போறது இல்ல. ஒரு ஏபிகே அப்ளிகேஷனுக்குள்ள நம்மளோட பேலோட இன்ஸ்டால் பண்ண போறோம். ஏன்னா நம்ம வெறும் ஒரு ஆவான ஒரு ஆக்சுவல் பேக்டோர் ரெடி பண்ணோம்னா ஸோ அது வந்து விக்டிம்க்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி பண்றவங்க விக்டிமால கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ இதை வச்சு வேற எந்த ஒரு விக்டிம் டிவைஸையும் ஹேக் பண்ணாதீங்க. ஸோ வந்து சூடோ எம்எஸ்எஃப் வேணும். அண்ட் ஆக்சுவலான பேலோடு இதுதான். ஸோ வந்து ஆக்சுவலா சூடோ எம்எஸ்எஃப் வேணும். பி ஃபார் பேலோட். பேலோடு என்னன்னா ஆண்ட்ராய்டு மெட்டாபிரேட்டர் ரிவர்ஸ் ஆர் ஸ்லாஷ் டிசிபி. ஸோ ஸ்லாஷ் எக்ஸ்னா நம்ம வந்து எந்த ஒரு ஏபிகேக்குள்ள இந்த இந்த பேலோட இன்ஸ்டால் பண்ண போறோமோ ஸோ அந்த ஏபிகேவோட நேம் கொடுத்துக்கணும். ஆக்சுவலா நீங்க அந்த ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து நெக்ஸ்ட் எல் ஹோஸ்ட்ல ஒரு யூஆர்எல் இருக்கும். ஸோ அந்த யூஆர்எல் வந்து நீங்க சர்வர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா என்ஜிராக் சர்வர். ஸோ அதுல இருக்கிற யூஆர்எல் தான். ஸோ லைக் 4. ஸோ இந்த யூஆர்எல்ல நம்ம கரெக்டா அங்க போட்டுக்கணும். ஸோ 4. நெக்ஸ்ட் ஒன் எல் போர்ட். எல் போர்ட்னா இந்த சர்வர்ல ஸ்டார்ட் பண்ண 5 டிஜிட் போர்ட் நம்பர் இருக்கும். ஸோ இதுல வந்து 197.40. ஸோ நாம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 197.40. ஸோ போட்டு நீங்க ஸ்லாஷ் ஓனா அவுட்புட் என்ன நேம்ல வரும் p.apk அப்படின்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ என்டர் அடிச்சுட்டு பாஸ்வேர்டு போட்டு என்டர் அடிச்சா உங்களுக்கு பேலோட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் அதுக்குள்ள வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற என்ன வீடியோ போடலாம்னு சிடிஎஃப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து சேனல் செட் பண்ணி பாருங்க. ஸ்டெக்னோகிராஃபி கான்செப்ட் போட்டாச்சு. ஸோ நமக்கு பேலோட் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த மோஸ்ட் ஆஃப் த யூசர் வந்து விண்டோஸ்க்கு போடுங்கன்றாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க விண்டோஸ்க்கு போடலாமா இல்ல லினக்ஸ்க்கு வீடியோ போடலாமான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நமக்கு பேலோட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும்னா எம்எஸ்எஃப் கன்சோலர் கமாண்ட் போட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ எம்எஸ்எஃப் கன்சோல் போட்ட உடனே எம்எஸ்எஃப் கன்சோல் போட்டு நெக்ஸ்ட் வந்து யூஸ் மல்டி ஃபிளாஷ் ஹேண்டில். நெக்ஸ்ட் செட் பேலோட். இந்த பேலோடு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா கொடுத்த பேலோடு தான். ஆண்ட்ராய்டு மெட்டர் ஸ்லாஷ் ரிவர்ஸ் டிசிபி. நெக்ஸ்ட் என்டர் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் செட்
பேலோட்ல மிஸ்டேக். பேலோட். நெக்ஸ்ட் செட் எல் போஸ்ட். போஸ்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஐபி வந்து 0.0.0.0. ஆக்சுவலாக ஏன் இந்த 0.0.0 கொடுக்குறோம்னா, ஸோ எந்த ஒரு ஐபி வந்து இது கூட கனெக்ட் ஆனாலும் ஸோ அதோட நமக்கு ரிமோட் ஆக்சஸ் கிடைக்குங்கிறது தான் நம்ம வந்து 0.0 போடுறோம். ஸோ வந்து வித்துக்கு என்ட்ரு அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செட் எல் போர்ட். ஸோ எல் போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் வந்து நான் வந்து என்ஜிராக் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே சொல்லியிருப்பேன். என்ஜிராக் டிசிபி ஒரு 4 டிஜிட் போகும். ஸோ அந்த 4 டிஜிட் வந்து இதுல தான் அந்த லைக் கிரியேட் பண்ணக்குள்ள ஒரு போர்ட் நம்பர் வந்து 5 டிஜிட்ல இருக்கும். அது வந்து கிரியேட் பண்ணக்குள்ள 5 டிஜிட். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து 4 டிஜிட் கொடுத்த போர்ட் நம்பரை இங்க கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு அடிப்போம். நெக்ஸ்ட் ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ரிமோட் ஆக்சஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஒரு பேலோட் கிரியேட் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து விக்டிம் மிஷின்ல ரன் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதோட ரிமோட் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ வந்து நான் இதில் வந்து எமுலேட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம எமுலேட்டர்ல நம்மளோட ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஆக்சஸ் கிடைச்சிச்சு. ஸோ உங்களுக்கு சைட்ல பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஆக்சுவலா இந்த கேமை வந்து ஒரு விக்டிம் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஆக்சுவலா ப்ளே பண்ணி கூட காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலா பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அது விக்டிமுக்கே தெரியாது. ஸோ நம்ம இப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஹெல்ப் போட்டுக்கலாம். ஸோ ஹெல்ப் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கொடுத்தா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஒரு டைம். ஸோ நம்ம இதில் என்னென்ன எடுக்க முடியும்னா ஃபஸ்ட்டு மைக்கை ரெக்கார்ட் பண்ணலாம், வெப்கேம் ஆக்சஸ் பண்ணலாம், ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம், கால் லாக், கான்டாக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்ப்போம். ஸோ நாம் வந்து இப்போ வந்து டைரக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதில் இருக்க டைரக்ட்லி ஓப்பன் பண்ணால் ஆக்சுவலாக இது என் சிஸ்டமில் ரன் ஆகுது. ஸோ அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சதுனால ஒரு பிளாக் ஸ்க்ரீனாக. ஸோ நாம் வந்து அந்த மொபைலில் வந்து டெஸ்ட் பண்ணால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து கான்டாக்ட்ஸ் எழுதிங்கன்னா பார்ப்போம். ஸோ கான்டாக்ட்ஸ். ஸோ நமக்கு கான்டாக்ட் லிஸ்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நாம வந்து என்எஸ் போட்டு இந்த கான்டாக்டை கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்எஸ்ல கேட் சி ஓ. ஸோ கான்டாக்டில் அவங்க கட் பண்ணலாம், லைக் நம்பர் இருக்கு. ஸோ நாம் வந்து இந்த கான்டாக்டை அந்த எமுலேட்டரில் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அண்ட் வீடியோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் அட்டாக் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.